இந்திய மீனவர்களின் வருகைக்கு மட்டுமே எதிர்ப்பு, இந்தியாவுக்கு எதிர்ப்பில்லை வடக்கு மீனவர்கள். இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என சொன்ன கடற்றொழில் அமைச்சர். யாழில் தரையிறங்கிய மலேசிய விமானம். இலங்கையின் வரைபடத்திலிருந்து காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு. மட்டக்களப்பு புன்னைச்சோலை கிராம மக்கள் தமக்கான வெள்ளானப்த நஷ்டஈட்டினை பெற்றுத் தருமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம். கிழக்கில் அலைவடிவிலான காற்று பயிற்சி, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுக்கு வாய்ப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானம். வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினரால் தொல்பொருள் திணைக்கள பதாகை அகற்றப்பட்டமை தொடர்பிலான வழக்கு வெளியான உத்தரவு. வாழ்க்கையை மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் நடத்துவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வோம். இளங்குமரன். வடக்கு மாகாண மீனவர்கள் இந்திய மீனவர்களின் வருகை எதிர்க்கின்றோமே தவிர இந்தியாவை எதிர்க்கவில்லை என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்கள் இணையத்தின் பிரதிநிதிகள் சந்திப்புக்கு பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. வடக்கு மீனவர்களாகிய மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதேபோன்று தீவக, வடமராட்சி கிழக்கு, காரநகர் போன்ற மீனவ தலைவர்கள் ஒன்று கூடி அண்மையிலே நடைபெற்றிருந்த இந்திய மீனவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று யாழ் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அந்த போராட்டம் உண்மையிலேயே பாராட்டக்கூடக்கூடியது. அந்த போராட்டம் வாயிலாக பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இந்திய மீனவர்களின் வருகை தொடர் காரணமாக மக்கள் வடபகுதியில் இருக்கின்ற 4 மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே தான் அவர்களாக ஒவ்வொரு தரப்பும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு பெரிய அளவிலான போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்டம் முன்னெடுத்திருந்தது. உண்மையிலே அவ்வாறான போராட்டத்தை நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே போராட்டம் வரும்போது அதில் பங்களிப்பாளர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அந்த போராட்டத்திலே சில தலைமைத்துவங்கள் அல்லது தலைமையை ஏற்றவர்கள் கூறிய கருத்துக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன. குறிப்பாக வடமாகாண மீனவர் என்ற ரீதியிலே நாங்களும் அந்த போராட்டத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டிருந்தோம். இந்திய தூதரகம் தொடர்பாகவும் அது சம்பந்தமாக ஏனைய கருத்துக்கள் சொல்ல வந்த நபர் அவர் கூறிய கருத்துக்கள் எங்களையும் சற்று யோசிக்க வைக்கின்றது. அந்த கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில் வடமாகாண மீனவர்கள் இன்று கூட நாங்கள் இந்திய மீனவர் வருகையை எதிர்க்கிறோமே தவிர இந்தியாவை எதிர்க்கவில்லை. இந்தியா என்ற நாடு உண்மையிலேயே இலங்கையில் இருக்கின்ற தற்போதைய நிலையை பார்த்து கொண்டால் பொருளாதார நெருக்கடியிலும் சரி, தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த வேளையிலும் முதல் கரமாக நீட்டி இன்று வரை தொடர்ந்து பங்களிப்பை செய்து வருகிறது. நிவாரணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், அல்லது உட்கட்டுமான செயற்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் உதவுகின்ற முதல் நாடாக நாங்கள் இந்தியாவை பார்க்கின்றோம். அதற்கப்பால் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய மீனவர்கள் கப்பால் இருக்கின்ற மக்களின் தேவைகளையும் இங்கிருக்கின்ற துணை தூதரகம் நிறைவேற்றி வருகின்றது. எனவே ஒரு சில நபர்களின் அவர்களின் சொந்த கருத்தை இவ்வாறான பாரிய அளவிலான போராட்டங்களின் போது பயன்படுத்துவதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே வடபகுதி மீனவர்களின் கருத்தாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் நாங்கள் இவ்வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். எனவே வடபகுதி மீனவர்கள் இன்றும் இந்திய அரசை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். காரணம், இந்திய மீனவர்களின் வருகையை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றாலும் கூட இவ்வாறான தூதரக வாயிலாகவும் ராஜதந்திர ரீதியிலேயும் தான் அதை தடுக்க முடியும் என்பதை நாங்கள் திடமாக நம்புகின்றோம். எனவே அரசாங்கத்தின் ஊடாகவும் நாங்கள் அதைத்தான் கோரி வருகின்றோம். இந்த இந்திய மீனவர் வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசும் அதேபோன்று இந்திய அரசும் முழுமையான செயற்பாட்டை முன்னெடுக்குமாக இருந்தால் இவ்வாறான போராட்டங்களும் தேவையில்லை. எதிர்காலத்திலே ஆக்கப்பூர்வமான பல தேவைகள் இருக்கின்றது. இந்தியாவை நம்பி வடமாகாணம் நிறைய முன்னேற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த முன்னேற்றத்துக்கு பங்காளியாக இந்தியா இருக்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கின்ற மக்கள் விரும்புகின்றார்கள். எனவே இந்த வேளையிலே அந்த கருத்தை நாங்கள் மறுதளித்து அவ்வாறான கருத்தை நிச்சயமாக எதிர்காலத்திலே அவ்வாறு யாரும் பேச, அதாவது போராட்டங்களை முன்னெடுப்பவர்கள் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வேளையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் ஊடக வாயிலாக இந்த விடயத்தை தெரிவித்து நிற்கின்றோம். மேலதிக ஒன்றாக நேற்று முன்தினம் சனிக்கிழமை கௌரவ ஜனாதிபதி அவர்கள்
மன்னார் மாவட்டத்துக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அங்கு நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்ததுக்கு அமைவாக மீனவர்கள் கடந்த நவம்பர் 27 இன்றுதான் ஓரளவு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற வகையிலே அந்த மீனவருக்கான எதுவித நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை. தொழிலின் பாதிப்பு இருக்கின்றது, அவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களின் படகு இயந்திரங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான செயற்பாடுகள் அதே போன்று இந்திய மீனவர் வருகை கட்டுப்படுத்தல் தொடர்பாக நீண்ட நேரமாக அந்த மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஜனாதிபதி அவர்கள் திறமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மீனவர்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்குமாறு மன்னாருக்கு பணித்திருக்கின்றார். ஏனைய 3 மாவட்டங்களிலும் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாது அங்கிருக்கின்ற திணைக்களங்கள் கடற்துறை திணைக்களம் அமைதி காத்து வருகின்றது. மன்னாரிலே துரிதகதியிலே எல்லா செயற்பாடும் இப்போது பதிவுகள் உட்பட இழப்பீடுகள் உட்பட எல்லா செயற்பாடும் சனிக்கிழமையிலிருந்தே நடைமுறைக்கு வந்துவிட்டது. எனவே 3 திணைக்களங்களையும் நான் விசாரித்தவரை இன்று வரை அவ்வாறான பதிவுகள் எதுவும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைய கருத்தாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அவர்கள் கூறியது மன்னாருக்கு மாத்திரமா அல்லது வடமாகாணத்துக்கான கேள்வியும் இங்கெழுகின்றது. எது எவ்வாறாயிரும் இந்த தொழிலின் பாதிப்பு அல்லது இந்த புயலின் பாதிப்பு ஒட்டுமொத்தமான வடமாகாணத்துக்குரியது. எனவே வடமாகாணத்தில் 50,000 மீனவ குடும்பங்கள் இருக்கின்றன. 50,000 மீனவ குழுக்களுக்கும் மன்னாருக்கு வழங்கப்பட்டது போல உலருணவு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு அவர்களின் படகுகள் இயந்திரங்கள் வலைகள் அளிக்கப்பட்டிருந்தால் அதற்கான இழப்பீடுகள் இந்த 4 மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு வகையிலே அனர்த்தங்களும் புயலினாலும் அழிவு நடைபெறுகிறது. இன்னொரு பக்கம் இந்திய மீனவர் உள்வருகையினால் தொடர்ச்சியான அழிவாக இந்த வடமாகாணமே அழிவை சந்தித்திருக்கின்றது. மீன்பிடி உபகரணங்களும் வலைகளும் வாழ்வாதாரங்களும். எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். எங்களது கோரிக்கைகளை நீங்கள் செவிமடுக்கின்றீர்கள், எங்களது ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள், நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பது புரிகின்றது. எனவே இந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பிட்ட திணைக்களங்களும் கடற்தொழில் திணைக்களங்கள் உட்பட மாவட்ட செயலகங்களும் இந்த விடயத்தை அரசுக்கு கொண்டு சென்று ஏனைய 3 மாவட்டங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றையாவது எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்திய இழுவைமடி படைகளின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த அமைச்சரிடம் கோரினால் இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுங்கள் என சொல்கின்றார்களே ஒழிய வேறு எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டினர். எல்லா இடங்களுக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டிருக்கிறோம். 4 மாவட்டம் சேர்ந்து கடற்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் அவர் பொறுப்பேற்று வந்தவுடனே 4 மாவட்டம் தான் வீரசிங்கம் கோயிலில் சந்தித்து சகல மகஜரம் கொடுக்கப்பட்டு அவருக்கு எல்லாத்தையும் நாங்கள் விளக்கப்படுத்தி தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவர். இன்றைய வரையும் இந்த 4 மாவட்டத்தை சந்தித்ததும் இல்லை, அதுக்குரிய பதில் தரவும் இல்லை. நாங்கள் கேட்டால் நீங்கள் ஒருக்கா போய் இந்தியன் எம்பசியை முற்றுகையிடுங்கோ, இதைத்தான் சொல்லுகிறார்கள். வார அமைச்சர் மேலாம் இதைத்தான் சொல்லுகிறார்களே தவிர ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு இந்த போராட்டத்தில் உண்மையின்படி ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு தனிநபரால் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முன்னெடுக்கப்பட்டு அவர் அந்த போராட்டம் முடிவு விட்ட கடனில் அங்கே அரசாங்க கச்சேரிக்கு முன்னால் சில வசனங்களை வெளிவிட்டிருந்தார். உண்மையின்படி நாங்கள் இந்தியா இழுவப்படை எதிர்த்து நாங்கள் போராட்டம் செய்து நாங்கள் எத்தனை அறிக்கை விட்டிருந்தாங்கள். தமிழ்நாடு சர்க்காருக்கும் பாண்டிச்சேரி சர்க்காருக்கும் நாங்கள் அறிவித்தல் விட்டுறாங்க. தயவு செய்து உங்களது படைகளை நிறுத்துங்கோ, இல்லை தாண்ட விடாதேங்கோ, எங்களது வளங்களை அழிக்கிறார்கள், அழித்து கொண்டே இருக்கிறார்கள் கொண்டு நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடிதங்கள் கொடுத்து அனுப்பினாங்கள். 4 மாவட்டம் சேர்ந்து இந்தியாவில் வந்த கச்சதீவில் வச்சு நாங்கள் சில கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது அந்த கடிதங்கள் சரியான இடங்களுக்கு போய் சேர்ந்தும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கல. ஆனால் அந்த ரீதியில் தான் எங்கட மீனவ மக்கள் கொதிச்சு கொண்டாண்டு இருக்கிறார்கள். இனிமே இல்லைன்ற ஒரு வர்க்கமான முறையில் நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் தினமும் அழிஞ்சு கொண்டிருக்கலாம், தினமும் துன்பப்பட இயலாது. அப்போ அந்த இடத்துல தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் உண்மையின்படி ஒரு மீனவ அமைப்புகளோடு சேர்ந்து வடமராட்சி வடக்கிலே சமாசம் இருக்கிறது. சமாசத்துக்கு கூட ஒரு அறிவித்தல் இல்லாமல் தன்னிச்சையாக தாங்கள் நினைச்சபடி எல்லா இடங்களும் கடிதங்களை கொடுக்கப்பட்டு சில இடங்களில் கொடுக்காமலும் போன் மூலம் கலைக்கப்பட்டு தான் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தை கடைசியில் இந்திய தூரத்தை எடுக்க வேணும், இங்கே இருக்கக்கூடாது, அகற்ற வேணும், சீனாவையும் அமெரிக்காவையும் அவனையும் கொடுத்து விடணும் என்று சொல்லி ஒரு வசனத்தை பாவிக்கிறதுக்கு இது ஒட்டுமொத்த மீனவற்ற கருத்து அல்ல, 4 மாவட்ட மீனவற்ற கருத்தும் அல்ல. இது ஒரு தனிநபர் தன்னிச்சையான முறையில் தான் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். தயவு செய்து நாங்கள் 4 மாவட்ட மீனவர்களும் இன்றைக்கு இதை கூடி நாங்கள் முடிவெடுத்தினாங்கள்.
உண்மையின்படி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா தூதரகத்தை அகற்றி போட்டு நாங்கள் எங்கே போகிறது? என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்தியா போட்டு விசா அடக்கூடும், எதுக்குனாலும் கொழும்புக்கு தான் போகணும். எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை. இன்றைக்கு அந்த இந்தியா தூதரகம் இங்கே இருக்கிறனாடி எவ்வளோ வசதிகள் இருக்குது. அதுக்காக நாங்கள் இந்த இந்தியா இழுவப்படைய நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கண்டிச்சொன்னான் இருக்கிறோம். இதுக்கு மேல் போல கிழமைக்கு முதல் நாங்கள் இந்தியா பத்திரிகையில் கொடுக்காமல் இந்தியா ஊடாக கூட நாங்கள் இதை சில அறிவித்தலை விட்டுருக்கிறோம். உண்மையின்படி இதில் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் எங்கிருந்த அரசாங்கம் தான் முற்றுமுழுதாக இதுக்கு பொறுப்பு கூறணும். ஏனென்று சொன்னால் மலேசியாவிலிருந்து வந்த சிறியரக விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை தரையிறங்கியுள்ளது. மலேசியாவின் ஜோஹூர் பாரசினாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வந்த அந்த விமானத்திற்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறித்த விமானம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட உள்ளது. குறித்த விமானம் இந்த ஆண்டு தரையிறங்கிய சிறியரக 3வது சர்வதேச விமானம் எனவும் பிராந்திய விமான இணைப்புகளை வலுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கவும் இலங்கையின் வடபகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த பதுளை மாவட்டத்தில் ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த மஸ்பண்ணை கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது. அண்மையில் பேரிடரினால் மூழ்கி போன மஸ்பண்ணை கிராமம் சர்வதேச ரீதியில் பேசும் பொருளாக மாறியிருந்தது. தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள், பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 26ஆம் தேதி மதியம் மஸ்பண்ண நகரில் பேருந்து நிலையத்திற்கு மேல் ஒரு பெரிய மண்மேடு சரிந்து விழுந்தது. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது சரிந்தது. தெய்வாதீனமாக அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் எவரும் இருக்கவில்லை. மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பண்ண கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இரவு வேளையில் மண்மேடுகள் படிப்படியாக இடிந்து விழுந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள நாய் ஒன்று அனர்த்தம் தொடர்பில் எச்சரித்து பலரை காப்பாற்றியது. சூட்டி என்ற பெயர் கொண்ட நாய் உரிமையாளரை எச்சரித்த நிலையில் அவரினால் பலர் காப்பாற்றப்பட்டிருந்தனர். இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அந்த பகுதி மக்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் பாரிய மண்மேடு விழுந்து கிராமம் மூழ்கி போனது. எனினும் அந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின. அன்றிலிருந்து மஸ்பண்ண நகரம் இலங்கையின் வரைபடத்திலிருந்து மறைந்துவிட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உதவியுடன் மஸ்பண்ண கிராமம் இப்போது மீண்டும் எழுந்து வருகிறது. தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னச்சோலை கிராம மக்கள் தமக்கான வெள்ள அனர்த்த நஷ்ட ஈட்டினை பெற்றுத் தருமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். புன்னைச்சோலையிலிருந்து சிலர் ஊர்வலமாக கொண்டு காந்தி பூங்காவில் போராட்டம் ஒன்றினை நடாத்தியதுடன் அதனைத் தொடர்ந்து மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் வரையில் சென்று தமக்கான நீதியை பெற்றுத் தருமாறு பிரதேச செயலாளரிடம் கோரிக்கையினை முன்வைத்தனர். காலையில நான் ஊனமிட்டால் அந்த காசை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். பணவளை பின்னித்தான் நான் குடும்பத்தை கொண்டு போறேன். இந்த மலைக்குள்ள எங்க பணவளை குடுத்து வட்டுற பணவளை பின்ற ஒன்றும் செய்யல. வீட்டு வேலைக்கு எனக்கு போல சிட்டியான கஷ்டமா இருக்கு. அந்த ஜிஎஸ்டி தெரியாத எங்களை வீட்டு நிலைமை பார்க்கல. எல்லாரும் வீட்டையும் பார்த்து கொடுத்திருக்கா தானே. அவைக்கு பின்னால வேலை செஞ்ச எல்லாருக்கும் தானே காசு கொடுத்துருக்காவும். இது ஒரு நீதி வேணும் தானே எங்களுக்கு. இதை எல்லாரும் தானே காசு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் கொடுங்க, எல்லா மக்களுக்கும் கொடுங்கண்டு. அதனை 40 பேரை கொடுத்துருக்கா, பார்த்து ஆக்களை கொடுத்துருக்கா. இந்த ரெட்டை புள்ள பிறந்திருக்கா. அவைக்கு ஒரு சாமானியம் இல்லை, ஒன்றும் இல்லை. மாப்பட்டி மாது சகல ஒன்றும் இல்லை. ஒரு புருஷன் இல்லை, உழைப்பில் நாங்கள் என்னென்று வாழ்கிறோம். நாங்கள் என்னென்று எங்களை வர நாங்கள் சோறு சாப்பாடு தண்ணி இல்லாமல் நாங்கள் காஞ்சிருக்கோம். 4-5 நாள் சாப்பாடுலாம் தண்ணி இல்லாமல் ஒரு சகல ஒரு சாமான் ஒன்றும் கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. வணக்கம். நான் புன்னச்சோளக்காரன் தான். எனக்கு பிரச்சனை இல்லை. ஜிஎஸ் செய்கிறேன்னு சொன்னால் அவட தொழிலை ஒழுங்காக செய்யணும். ஜிஎஸ் அவங்க ஒரு 4 பேர் ஜிஎஸ் வேலையை ஜிஎஸ் மட்டும்தான் பார்க்கணும். அந்த 4 பொம்பளையில் 5 பொம்பளையில் வச்சுக்கொண்டு அவங்க சொல்கிறதான் லிஸ்ட் எடுபட்டுருக்கு. அவங்க தான் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஏற்ற ஒரு 40 பேரை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பேர் மட்டும்தான் கொடுபட்டுருக்கு. அவங்களுக்கு கொடுத்த 40 பேரும் தான் அவங்க கொடுத்த லிஸ்ட் மட்டும்தான் கொடுபட்டுருக்கு. அதால் எங்களுக்கு பொம்பளை ஜிஎஸ் வேணாம். பொம்பளையை கேவலப்படுத்தணும் என்று சொல்லியில்லை. நாங்களும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு தேவையில்லை. உண்மையாகவே பாதிக்கப்பட்ட சனத்துக்கு கொடுக்கணும். ஜிஎஸ் பொம்பளை ஜிஎஸை மாற்றி போட்டு ஆம்பளை ஜிஎஸ் போடணும். அப்படி இல்லாட்டி சனத்துக்கு இல்லாத சனத்துக்கு 40 பேர் கொடுபட்ட 40 பேர் ஆறாக்கலன்ட்டு உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது. உண்மையாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்களா பாதிக்கலையான்னு சொல்லி தெரியாது. மற்றது அதுக்குள்ளே ஆசாண்டு என்ன பேர் புள்ளது ஆசாண்டு சொல்லி ஒரு ஆள் தான் சொல்லி லிஸ்ட் எடுத்து கொடுத்தாமட்டி இப்போ கதை வடிவப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியாது. உண்மையாகவே பாதிக்கப்பட்டாங்க இது நடக்கணும். ஒரு ஜிஎஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஜிஎஸ்
எல்லா ஜிஎஸ் மாமாங்க ஜிஎஸ் புன்னச்சோலை ஜிஎஸ். ஆனால் என்ன பொறுத்தளவில் குடும்பத்திற்கு அமிர்தவழி ஜிஎஸ் தான் கொஞ்சம் அவர் போய் எல்லா இடத்தையும் பார்த்து கொடுத்துருக்கிறார். அமிர்தவழி ஜிஎஸ் வந்து வெள்ளத்தை பார்த்துருக்கார், வீடு வீடாக போய் பார்த்து கொடுத்துருக்காரு. ஆனால் மற்ற ஜிஎஸ் ஒத்தரும் வீடு பார்க்கையும் இல்லை, ஒன்றும் செய்யும் இல்லை. அவங்கள்ட்ட ஒரு 4-5 பொம்பளைகள் வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த லிஸ்டின் படி தான் நாங்களுக்கு காசு கொடுப்பட்டிருக்கு. தயவு செய்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிறவு அவருக்கு தான் நாங்கள் வேலை செஞ்சாங்க. அரசியலை நான் இதுக்குள்ளே கொண்டு வரல. தயவு செய்து அவரும் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். அந்த உஷாவை தெரிவு செஞ்சது பிறவு என்று தான் சொல்கிறாங்க. ஆசாவை அவ மூலமாக தான் இந்த லிஸ்ட் எடுபட்டிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு அரசியல் கதைக்கணும் இல்லை. நாங்களும் பிறவுக்கு தான் வேலை செய்கிறோம், இப்பயும் வேலை செஞ்சு விட்ருக்கோம் பிறவுக்கு தான். தயவு செய்து இதை தம்பி பிறவு வந்து இதை முன்னின்று என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்து உண்மையாகவே கஷ்டப்பட்டாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். கஷ்டப்பட்டாக்கள் எங்களுக்கு தேவையில்லை. திருப்பி நான் சொல்கிறேன், எங்களுக்கு தேவையில்லை. உண்மையாக நீங்கள் ஆராயுங்க, எங்கே வெள்ளம் வந்த, எங்கே தண்ணி வந்த, எங்கே பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள். வெளிநாட்டுக்காரர்கள்னு சொல்லி வெளிநாட்டுக்காரர்கள் வந்து டொய்லெட் தான் கழுவுறான். ஆனால் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் ஒருத்தருங்க கொடுக்கப்படாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் 2-3 பேர் வெளிநாட்டுக்காரர்களும் கூடப்பட்டிருக்கு. ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றிலிருந்து நாட்டில் மழை ஓரளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கில் ஏற்படும் அலை வடிவிலான காற்று பயிற்சியின் தாக்கம் காரணமாக இந்த வானிலை ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை கண்டி மாவட்டத்தில் உடுதும்பர, தொழுவ, மெததும்பர, கங்காய்கள, கோரள மற்றும் மினிப்பே பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் வதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்தும் மண்சரிவு அபாயம் குறித்த 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன. இதன் அடிப்படையில் இன்று அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. இருப்பினும் இடர்களால் பாரியளவில் சேதமடைந்துள்ள ஊவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் 147 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகள் தவிர அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தில் ஆரம்பமாகியுள்ள அனைத்து பாடசாலைகளிலும் தூய்மைப்படுத்தல் செயற்பாடுகள் நேற்று அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் ஏனைய தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று ஆரம்பமாகியுள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை இடம்பெறும். அத்தோடு 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும். 3ஆம் தவணையின் 3ஆம் கட்டம் 29ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை இடம்பெறும். முஸ்லிம் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று முதல் 2026 ஜனவரி 2ஆம் தேதி வரை இடம்பெறும். அத்தோடு டிசம்பர் 27 சனிக்கிழமையும் கற்றல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இம்முறை தவணை பரீட்சைகள் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தரம் 11 மாணவர்களுக்கு காப்போதர சாதனதர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான பயிற்சியாக அமைவதால் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமானவாறு 2026 ஜனவரி மாதத்தில் பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் 2026ஆம் ஆண்டுக்கான 1ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் ஜனவரி 5 முதல் 9ஆம் தேதி வரை இடம்பெறும். 2025ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும். 2ஆம் கட்டமானது ஜனவரி 21 முதல் பிப்ரவரி 13 வரை இடம்பெறும். இவ்வாண்டுக்கான காப்போத்து சாதாரணதர பரீட்சைக்காக பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும். 3ஆம் கட்டம் மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை இடம்பெறும். அத்தோடு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படும்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகின்றமையால் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே முத்தையன் கட்டுக்குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் ரேடியல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்ட அறிவிப்பில் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்தையன் கட்டுக்குளத்தின் ரேடியல் கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும். இதன் காரணமாக கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக மன்னாங்கண்டல், வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீர்மட்டம் உயர்வதை கண்காணித்தால் உடனடியாக கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும், அதேபோன்று பண்டாரவண்ணி பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். வவுனியா வடக்கு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குறைவிச்சி ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது. நீர்மட்டம் உயர்வதை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இன்று சென்னைக்கு சென்று அங்கு முக்கிய சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர். இந்த தகவலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி ஐங்கரநேசன், செல்வராசா கஜேந்திரன், த சுரேஷ், க சுகாஸ், உத்தியபூர்வ பேச்சாளர் நா காண்டீபன், பிரச்சார செயலாளர் ஆகியோர் இவ்வாறு செல்ல உள்ளனர். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் எம்பி கூறியுள்ளதாவது: சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது. தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக ஸ்ரீலங்கா அரசு ஐக்கிய ராஜ்ய அரசியல் ஜாப்பினை திணிப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அதனை தடுத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம், இறைமை, சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது. இந்நோக்கத்திற்காக தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து இவ்விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களது ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சென்னை சென்று அரசியல் தலைவர்களுடன் இவ்வாறும் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் வெளியிடப்பட்ட விசேட சுற்றறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கை அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் டிட்பா புயல் காரணமாக தமது வதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்திற்கு பொது போக்குவரத்திற்கு சேவைகள் தடைப்பட்டதால் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகர்கள், வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத உத்தியோகர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகர்கள் தாம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகர்களின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட உத்தியோகரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தி அடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நாட்களின் எண்ணிக்கைக்கான விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்படும் விதமாக தொல்பொருள் திணைக்களத்தினால் நிறுவப்பட்ட வழிகாட்டி பதாதைகளை கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் அகற்றியமை தொடர்பில் தவிசாளர் உள்ளிட்ட 5 மீது தொல்பொருள் திணைக்களத்தின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி வாழைச்சேனை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் உரிய பிரதிவாதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டு நேற்றைய தினம் குறித்த வழக்கு மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது போலீசாரால் மேலதிக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு எதிர்வரும் மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. சட்டத்திறனிகளான விஜயகுமார் மற்றும் ஹபீப் ரிபான் ஆகியோர் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தனர். இது தொடர்பில் சட்டத்திறனி ஹபீப் ரிபான் தெரிவிக்கையில் குறித்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. போலீசாரினால் வழக்கு தொடர்பான மேலதிக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது குறித்த பதாகை நடப்படுவது தொடர்பில் வினவப்பட்டது. இதன்போது குறித்த தொல்லியல்
திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட கடிதங்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீள கடிதம் ஒன்றை வழங்குமாறும் அக்கடிதத்தை சபையில் சமர்ப்பித்து சபையினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானத்தினை தொடர்ந்து மன்றக்கு அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். முதியோர்கள் நமது சமூகத்தின் உயிர் துடிப்பான அடித்தளமாகும். அவர்களின் வாழ்க்கையை மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் நடத்துவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது எமது அனைவரின் கடமையாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச செயலகத்தில் தேசிய முதியோர் செயலகத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட முதியோர்களுக்கான கட்டில்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முதியவர்களுக்கு கட்டில்களை வழங்கி வைத்த பின்னர் அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்தார். நிகழ்வின் போது முதியோர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடி அவர்களின் நாளாந்த வாழ்க்கை சவால்கள், உடல்நலம், சமூக பாதுகாப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இத்தகைய நலத்திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதனையும் முதியோர் நலனுக்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் வலுப்படுத்தப்படும் என்பதையும் கூறிக்கொண்டார்.